வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழுக்கு ஆல்ரெடி வேர் டு ஸ்டடி மாதிரி தமிழ் எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கும் மேக்ஸுக்கும் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை செக் அவுட் பண்ணாதவங்க அந்த வீடியோவை செக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் நம்ம இங்கேருந்து பார்க்குறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த தமிழுக்கு எப்போ பார்த்தீங்கன்னா சிசிபி 2020 அப்போ கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எஸ்ஆர்பி டிஆர்பி கொஷின் பேப்பரில் அந்த ஃபஸ்ட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 கொஷின் கேட்டிருக்காங்க. தமிழில் மொத்தம் எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயரில் 20 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நமக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 15லேருந்து 20 கொஷின்ஸ் வரைக்கும் தமிழில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த முறை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கொஷினை பார்த்துட்டு அதோட ஆப்ஷனை வச்சு மற்ற ஆன்சரையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு போகலாம். அப்போ தான் நீங்கள் இந்த மாதிரி படிக்கும்போது தான் ஓகே வெறும் கொஷின் படிச்சுட்டு ஆன்சர் மட்டும் படிக்காமல் அதுக்கான ரீசன் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறத மட்டும் என்னத்துக்காக இந்த ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சைட் பை சைட் பார்த்துட்டே வந்தீங்கன்னா தான் சிலபஸை ஈஸியாக கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்க. கொடுக்கப்பட்ட வேர்ச்சொல்லில் இருந்து தொழிற்பெயர் தேர்க. ஓகேவா? அதாவது ஏதோ ஒரு சொல் கொடுத்துட்டாங்க, அந்த சொல்லிலிருந்து தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க. இப்போது இதிலிருந்து என்ன பார்த்தீங்கன்னா என்னது கல்லுக்கு தொழிற்பெயர் எப்பவுமே ஒரு தொழிற்பெயர் அப்படின்னாவே லாஸ்ட்டில் இல் அப்படின்ற முடிகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அல் அப்படின்ற ஒரு தொகுதி முடிஞ்ச மாதிரி இருக்கிறதெல்லாம் தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். அப்போ இங்கே பாருங்கள், கற்றுயர்ந்தான், கற்றேன், கற்றவன், கற்றல். அப்போது கல் அப்படின்றதுக்கான வேர்ச்சொல்லிலிருந்து தொழிற்பெயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கற்றல் அப்படின்னு வருங்களா? இப்போது அதே மாதிரி கற்றல் அப்படின்றதுல இருந்து வேர்ச்சொல் எழுதுக அப்படின்னு கேட்டாங்கன்னா கல் அப்படின்னு மாறிக்கலாமா? அப்போது இந்த கொஷின்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஒன்று தொழிற்பெயர் கேட்கலான்னு தெரியும், வேர்ச்சொல் கேட்கலான்னு சொல்லி தெரியும். ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த கொஷின்ஸை நம்ம வேறு ஆங்கிளில் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், பிறமொழி சொற்கள் நீங்கிய தொடர் தேர்க. எல்லாமே தேர்ந்தெடுத்து எழுதுகன்றதை தேர்கன்னு எழுதியிருக்காங்க. போர்டிங்ஸை தமிழில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத 1க்கு 2 முறை படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சில டைம் நமக்கு இதுக்கு மீனிங் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனால் எக்ஸாம் ஹாலில் இருக்கும்போது நமக்கு அதுக்கான ஆன்சர் கரெக்டாக வேறு மாதிரி மீனிங் தரும். சம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கே நான் எக்ஸாம் எழுதும் போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு வேர்டிங் வந்துச்சு. ஓகேங்களா? ஆரிய சமாஜ்யத்தை யாரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு கொஷின் வந்துச்சு. அந்த கொஷினுக்கு நான் கடைசி வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன், தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்ற வேர்டிங்கை அவங்க தான் தொடங்கினாங்க அப்படின்ற மீனிங். ஓகேங்களா? தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா தொடங்கினாங்க அப்படின்ற மீனிங். ஆனால் என்னோட மைண்ட் தாட்டு ஃபுல்லாகவே நான் என்ன யோசித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னே தோல்வி யார் அதை தோல்வி அடைய வச்சாங்க அந்த தோற்றுவித்தது வருதுங்களா? நான் சொல்கிற வேர்டிங் புரியுதுங்களா? நான் எக்ஸாம் ஹாலில் எக்ஸாம் எழுதிட்டேன், ஆன்சர் எழுதிட்டேன், எல்லாமே நான் கரெக்டாக எழுதிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தோற்றுவிக்கப்பட்டது யார் அப்படின்ற வேர்டிங்கை மனசில் வச்சுக்கிட்டு இவங்க தான் அதை தோற்றுவிச்சாங்க. உங்களுக்கு சொல்கிறது நான் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? தோற்றுவிக்கல்னா அவங்க கேட்டிருக்கிறது யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் என்ன நினச்சிக்கிட்டேன், என்னோட மைண்ட் தாட் அந்த இடத்துல எக்ஸாம் ப்ரெஷரில் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்றது என்னன்னு யோசிச்சிங்கன்னா யாரால் அது தோல்வி அடையப்பட்டது அப்படின்ற மீனிங்கில் மட்டும்தான் கடைசி வரைக்கும் ரிப்பீட்டடாக நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். ஆனால் அந்த மைண்ட் தாட்டில் மட்டும்தான் நான் அதை படிச்சிருக்கேன். ஓகேங்களா? எக்ஸாம்லாம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கெலாம் கொஷின் எல்லாம் பார்க்கும்போது கூட எனக்கு அந்த கொஷின் கரெக்டு அப்படின்ற மாதிரி நான் மார்க் போடுறேன். ஆனால் கடைசியாக ஏதோ ஒரு செகண்டில் என் ஃப்ரெண்டு சொல்லும் போது தான் தோற்றுவிக்கப்பட்டதுன்னா தொடங்கினாங்க அப்படின்ற மீனிங்கில் தான் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றதே நான் அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ அந்த கொஷினுக்கான ஆன்சர் எழுதுங்க, கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆரிய சமாஜம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன். அப்போ டிசைட் பண்ணிக்கிட்டேன் ஒரு கொஷினை 1 or 2 டைம்ஸ் படிச்சுட்டு ஆன்சரை பொறுமையாக எழுதுங்க. ஓஎம்ஆர் ஷீட்டாக இருந்துச்சுன்னா ஒன்ஸ் ஷேட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு வேர்டிங்கையும் பார்த்து படிங்க. இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் கொஷின், பிறமொழி சொற்கள் நீங்கிய தொடர் தேர்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது பிறமொழி சொற்கள்னால் தமிழ் சொல் இல்லாமல் பிறமொழி சொற்கள், வடமொழி சொல்லாக இருக்கலாம், ஆங்கில சொல்லாக இருக்கலாம்,
டங்கிலீஷாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். அப்போது இதில் என்ன இந்த டாப்பிக்கோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிறமொழி சொல் இல்லாமல் எழுதுறது. தமிழில் ஓரளவுக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் நீங்கள் எல்லாமே தமிழ் மீடியம் தான் இருப்பீங்க. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ராமன் பிரசங்கம் செய்தான். பிரசங்கம் அப்படின்ற வேர்டிங் பார்க்குறப்பே நமக்கு தெரியும் அது என்னது, தமிழ் சொல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாருங்க, ராமன் சொற்பொழிவு செய்தான். ஓகேங்களா? இதில் ஆன்சர் குறிச்சிருக்காங்க, பட் அது கரெக்டான்றதை நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எல்லா கொஷினுமே ஆன்சர் குறிச்சிருந்தாலும் இன்கேஸ் அது தவறாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும்ல அப்படின்னு நினச்சி நம்ம ஒரு கிளான்ஸ் படிக்கிறோம். ஓகேங்களா? ராமன் சொற்பொழிவு செய்தான். ஓகே, கரெக்டாக இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இந்த ஆப்ஷனில் இருக்குது. இருந்தாலும் கடைசியாக இருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ஸையும் பார்த்துட்டு கரெக்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சொல் பார்த்தீங்கன்னா ராமன் பஜனை செய்தான். ஸோ பஜனை அப்படின்ற வேர்டிங் வந்திருக்கு, அப்போ அது இல்லைன்றது நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராமன் பூஜை செய்தான். அப்போது பூஜை அப்படின்ற ஒரு வேர்டிங்கும் வந்திருக்கிறதுனால நம்ம இப்போ என்ன சொல்வோம், ஓகே இது எல்லாமே வேறு சொல்ல கலந்துருக்கு, அதனால் செகண்ட் ஆப்ஷன் ராமன் சொற்பொழிவு செய்தான் அப்படின்ற ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் ஓரளவுக்கு அதில் இருக்கக்கூடிய எல்லாமே பிறமொழி சொற்கள் எல்லாத்தையுமே சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கிட்டிங்கனாவே இந்த ஆன்சர் இந்த மாதிரி கேட்குற ஆன்சர்ஸை நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போது இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் சில சொற்கள்லாம் நிறைய இருக்கும். இது என்ன சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். வழிவு சொற்கள் இருந்தால் அதை கண்டுபிடிச்சி எழுதுங்கன்னு கேட்கலாம். இல்லைன்னா ஆங்கில சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்களை எழுதுகணும்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிறமொழி சொற்கள் அப்படின்ற வேர்டிங்ஸில் இந்த மாதிரி கொஷின்ஸும் வரலாம். நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் இந்த மாதிரியும் வரலாம் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ பிரசங்கம், அப்போது சிலதில் மறுபடியும் என்ன கேட்கலாம், பிரசங்கம் எந்த மொழிச்சொல் அப்படின்ற ஒரு கொஷினும் கேட்கலாங்களா? பிரசங்கம் அப்படின்றது என்ன ஒரு மொழிச்சொல், இந்த மாதிரி கொஷினும் கேட்கலாம். அதே மாதிரி பிறமொழி சொற்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே தமிழில் இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் அது தமிழில் வந்த சொல்லா இல்லாமல் வேறு சொற்களாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ அனுபவம் அப்படின்றது என்ன சொல், பிறமொழி சொல்லா இல்லை தமிழ் சொல்லா சொல்லுங்க பார்க்கலாம். கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? நான் இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். அனுபவம் அப்படின்றது பிறமொழி சொல்லா இல்லைன்னா தமிழ் சொல்லா அப்படின்றத கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி ரசிகர். ஓகேங்களா? ரசிகர், அந்த ரசிகர்ன்ற வேர்டிங்கும் தமிழ் சொல்லா இல்லை பிறமொழி சொல்லா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி இப்போ நிறைய வேர்டிங் இருக்குது. சரிங்களா? அதுக்காக தான் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் போகலாங்களா? இல்லை வேறு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிறமொழி சொற்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்னா நீதிமன்றம், நமக்கு அதுவே தெரியும். ஓகேங்களா? சிலது ஈஸியாக இருக்கக்கூடியதும் வரும். பிரசங்கம் அப்படின்றது பிறமொழி சொல். மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த பிரசங்கம் அப்படின்றதுக்கான மீனிங் தான் என்ன, சொற்பொழிவு. ஸோ அதோட மீனிங் தான் கீழே செகண்டில் கொடுத்துருக்க ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், தேர்ட் கொஷின், எதிர்ச்சொல் எழுதுக. வெம்மை. இப்போது வெம்மைக்கான எதிர்ச்சொல் எழுதுக. சில டைம் அப்போது வெம்மை அப்படின்னு கேட்கும்போது இதுலேயே என்ன பண்ணலாம், பொருள் கூறுகவும் கேட்கலாங்களா? வெம்மைக்கு பொருள் கூறுக அப்படின்னும் சொல்லலாம், இல்லை பொருத்தமான சொல்லை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே பாருங்கள். இப்போ இதில் கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா வெம்மை. இப்போது ஓரளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வச்சே கூட சில டைம் நமக்கு எதுவுமே தெரியலை அப்படின்ற பட்சத்தில் கமெண்ட் கீழே இருக்கக்கூடிய அந்த 4 ஆப்ஷன்லேருந்து ஏதாவது 2-3 ஆப்ஷனை ஒமிட் பண்ணிவிட்டு ஒரு ஆன்சரை எழுதக்கூடியதுக்கும் வரும். ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ இந்த மாதிரி, அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராக்டிஸும் ஈஸியாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெம்மைக்கான எதிர்ச்சொல் தன்மை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், வீரமாமுனிவர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இதுக்கு எல்லாருக்குமே ஆன்சர் ஈஸியாகவே தெரியும், கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. ஓகேங்களா? வீரமாமுனிவர் என்று அழைக்கப்படுபவர். அப்போது இந்த மாதிரி மற்ற சொற்களை வச்சுக்கூடும்
அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் இல்லைனா சிறப்பு தொடர்களால் குறிக்கப்படும் சான்றோர்கள் அப்படின்ற டாப்பிக்கில் இப்போ இந்த செக்ஷன்ஸ் வந்துடுச்சிங்களா. இப்போது இதே மாதிரி வீரமாமுனிவருக்கு பதில் வேறு ஏதாவது ஒரு கொஷினும் கேட்கலாங்களா. வீரமாமுனிவருக்கு பதில் ராமலிங்க அடிகளார் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுபவர் யார் அப்படின்ற ஒரு கொஷினும் கேட்கலாங்களா. கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ராமலிங்க அடிகள் அப்படின்றவரை யார் அழைக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேங்களா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்பர் இல்லைன்னா ஆளுடைய மருள் நீக்கியார் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசு. அப்போ இந்த மாதிரி நிறைய வார்த்தை இருக்குது. இப்போது சம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா திருவிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் என்னன்னு சொல்லலாம், தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கடிக்கு சொல்கிறது வந்து தமிழ் தென்றல். நெக்ஸ்ட்டு திருவிக்காவோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு கேட்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே பாருங்கள். நம்ம இனிமேட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு கொஷின்ஸும் பார்க்க வரும்போது இது இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து ஒன்றுத்துக்கும் உள்ள ஆன்சர் போட்டுகிட்டே வரணும். ஓகேங்களா. சரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஊவே சாமிநாத ஐயர் அவரை என்னன்னு சொல்லுவாங்க, தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு ஆன்சர் வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஊவேசா அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள், பிறவினை வாக்கியத்தை கண்டு எழுதுக. ஸோ இப்போ இந்த டாப்பிக்கில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறவினை தன்வினை. அப்போ இது ஒரு டாபிக் வருதுங்களா. தன்வினை பிறவினை எழுதலாம். நெக்ஸ்ட்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல் தன்வினை பிறவினை எழுதிட்டிங்களா. நெக்ஸ்ட்டு இதுலேயே என்ன பண்ணலாம், செய்வினை செய்பாட்டு வினை அப்படின்ற ஒரு டாப்பிக்கும் இதுக்குள்ளே வருங்களா. ஸோ நீங்கள் கொஷின்ஸை ஒவ்வொரு முறையும் படிக்க தான் வந்து உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து உங்களுக்கு புரியும். எவ்வளோக்கு எவ்வளோ கொஷின்ஸ் போட்டு பார்க்குறீங்களோ எக்ஸாம் அல்ல அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க, பிறவினை வாக்கியத்தை கண்டு எழுதுக. நமக்கு அதோட மீனிங்கே புரியலனா கூட இந்த தமிழ் வேர்டிங்கை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறவினைனா அப்போ மற்றவங்க செய்கிற வினையை எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதோட உள்ளே இருக்கக்கூடிய அந்த இலக்கணத்தோடு சேர்த்து நீங்கள் அதுக்கு மீனிங் தெரியல அப்படின்னா கூட ஜஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா கூட என்ன பிறவினை வாக்கியத்தை கண்டு எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது பிறவினைனாவே வேற ஒருத்தர் செய்யக்கூடிய வினை தான் வந்து பிறவினைன்னு சொல்கிறோம். இப்போ கொஷின் பாருங்கள், அரசன் கோவிலை கட்டுவித்தான். இப்போ இங்கே ரவுண்ட் பண்ணிட்டாங்கன்றதுக்காக நீங்கள் அந்த ஆப்ஷனை பார்க்காதீங்க. ரவுண்ட் பண்ணாத கொஷின் பேப்பர் கிடச்சிதுன்னா சில பேர் வந்து ஆன்சரை ரவுண்ட் பண்ணி காட்டுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்காக அது ரவுண்டில் இருக்குது. இப்போ பாருங்கள், பிறவினை வாக்கியத்தை கண்டு எழுதுக. அரசன் கோவிலை கட்டுவித்தான். அரசனால் கோவில் கட்டப்பெற்றது. அரசன் கோவிலை கட்டினான். அரசன் கோவிலை கட்டச் செய்தான். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா பிறர் இன்னொருத்தர் வந்து அந்த வேலையை செஞ்சுருக்கணும். இப்போ பாருங்களேன், செகண்ட் பாருங்களேன், அரசனால் கோவில் கட்டப்பெற்றது யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க. ஓகேங்களா. அரசனால் இப்போது தன்வினை பிறவினை எல்லாம் பார்த்துருப்பீங்களா. அதில் பார்த்தீங்கன்னா இதுக்கான மீனிங் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதாவது இப்போது செய்வினை செயற்பாட்டு வினை வருதுல்ல, அதில் தான் வந்து இந்த மாதிரி வரும். அரசனால் அந்த மாதிரி ஆள் பாடம் முருகனால் படிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு செயற்பாட்டு வினை அப்படின்றதுல வரும். அப்போ செகண்ட் ஒன் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரசன் கோவிலை கட்டினான் அப்படின்னாலும் வந்து அவருக்கு அவரே சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அரசன் கோவிலை கட்டுவித்தான். அதாவது பிறர் சொல்கிறாங்க. ஒருவன் இப்போ பிறவினை அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னா, ஒருவன் பிறரை கண்டு தொழிலை செய்வித்தலை உணர்த்துவது தான் வந்து பிறவினை வாக்கியம். அதாவது ஆசிரியர் பாடம் கற்பித்தார். ஆசிரியர் அப்படின்றவர் நம்ம கிளாஸ் எடுத்தாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. பிறர் செஞ்ச வினையை நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் அரசன் கோவிலை கட்டுவித்தான். அரசன் தான் கோவிலை கட்டினாரு. ஓகேங்களா. ஸோ இதில் செய்பாட்டு வினை செய்வினை கேட்கலாம். நெக்ஸ்ட்டு தன்வினை பிறவினை இந்த கொஷின்ஸும் கேட்கலாமா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ஓடி விளையாடு பாப்பா, ஒழிந்திருக்கல் ஆகாது பாப்பா, இயைபு தொடையை தேர்ந்தெடுத்துக்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்துடுச்சிங்களா, இயைபு. அப்போது இந்த இயைபில் மோனை எது எதுகை எதுன்னு கேட்கலாமா. மோனையோட அதில் இருக்கக்கூடிய எல்லாமே கேட்கலாம், எதுகையில் இருக்கக்கூடிய எல்லாமே கேட்கலாம். நெக்ஸ்ட்டு இயைபுனா என்ன அப்படின்றதும் கேட்கலாம். ஓகேங்களா. இப்போ நீங்கள் சும்மா ஓரலாக அப்படி மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா இயைபு அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செயலில் அடியோ இல்லை சீரோ ஏதோ ஒன்று இறுதி எழுத்தோ இல்லை அசையோ இல்லை சீரோ ஒன்றி வருவது தான் இயைபு. ஓகேங்களா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஓடி விளையாடு பாப்பா ஃபர்ஸ்ட் லைன்,
ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாப்பா பாப்பா அப்படின்னு வருது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஒரே மாதிரி வருதுங்களா. இப்போ வேறு எதாவது பாருங்கள், இங்கே ஓடி இருக்குது, இங்கே எதுவுமே கிடையாது. விளையாடுன்னு இருக்குது, இங்கேயும் எதுவுமே கிடையாது. சரிங்களா. அப்போது ஒன்று செய்யுளோட இறுதி எழுத்தோ இல்லை அசையோ இல்லை சீரோ ஏதோ ஒன்று சேர்ந்து வருவது தான் வந்து இயைபு தொடர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு இதே மாதிரி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வாழிய தேவ பிரான் எங்கும் நிறைந்த பிரான் அப்படின்னு இருக்கிறப்போ பிரான் பிரான் முடியும் பார்த்தீங்களா, அது ஒரு இயைபு. நம்மளுடைய எல்லா பாட்டும் ஏதாவது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கடைசி வார்த்தை எல்லாமே ஒரே மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ கடைசி எழுத்தோ இல்லைன்னா கடைசி இறுதி எழுத்தோ இல்லை அசையோ இல்லை சீரோ ஏதோ ஒன்று ஒன்றி வருவது அதுதான் வந்து இயைபு தொடர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, இலக்கண குறிப்பறிந்து எழுதுக. அப்போது இலக்கண குறிப்பு கேட்குறாங்களா, கற்றவர் கற்றவர் அப்படின்னு சொல்லி முடியுதா. அப்போ இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் கற்றவர் யாரையோ சொல்கிறோம். அப்போது அதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வினையால் அணையும் பெயர். அதோட ஆன்சர் வினையால் அணையும் பெயர். இப்போது கீழே பார்த்தீங்கன்னா வியங்கோல் வினைமுற்று. மோஸ்ட்லி வியங்கோல் வினைமுற்று அப்படின்னாவே கா அப்படின்ற ஒரு தொகுதி பெற்று வருமா. அப்போது கண்டிப்பாக இந்த ஆன்சருக்கு என்னது இல்லை, வியங்கோல் வினைமுற்று வராதுன்னு தெரிஞ்சிருமா. அப்போது அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஒன்றுத்துக்குமே வந்து நீங்கள் வச்சுக்கணும். அதாவது வினைமுற்றுனா ஒரு வினை முடிஞ்சதை பற்றி நம்ம சொல்ல வந்தது வந்து வினைமுற்றுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அதே மாதிரி தான் பெயரெச்சம்னா ஏதோ ஒரு பெயரை கொண்டு, அதாவது பெயர் எச்சம், எச்சம்னாவே அந்த அந்த நம்ம சொல்லக்கூடியது வந்து முடிஞ்சிருக்காது, ஒரு எச்சம் பெறாமல் இருக்கிறது தான். ஓகேவா. இப்போ பெயரெச்சம் அப்படின்னா பெயரை சார்ந்து முடியும் எச்சம் தான் பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி தான் இப்போ வியங்கோல் வினைமுற்றுக்கு என்ன சொன்னால் மோஸ்ட்லி காலில் முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி வர்றது எல்லாமே வந்து வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வினைமுற்று. வினைமுற்றுனாவே ஒரு வினை முடிஞ்சிருக்கோன்னு அர்த்தம். படற்கை பலர்பால் வினைமுற்று. ஓகேங்களா. ஒன்னொன்றுத்துக்கும் அதுக்கு என்னென்ன மீனிங் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து இலக்கண குறிப்பும் வந்து ஈஸியாக போயிடும். ஓகேங்களா. பண்பு தொகை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதோட மொத்தமே நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து பண்பு தொகை. அப்போது வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒன்று வந்து அவரால் வந்து முடிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. அப்படி முடிஞ்சிருக்கிறது தான் வந்து வினையால் அணையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அரி என்ற வேர் சொல்லுக்குரிய வினை எச்சம் யாது அப்படின்னு கேட்குறாங்க. ஊ அப்படின்னு முடிகிறது எல்லாமே மோஸ்ட்லி வினை எச்சமாக இருக்கும். ஓகேங்களா. வினை எச்சம் அப்படின்றதுல என்ன சொல்லலாம்னா ஊ அந்த அந்த மாதிரி வரக்கூடியது எல்லாமே வந்து இப்போ அறிஞன் அப்படின்றது இருக்குது, அறிந்த ஆ அப்படின்ற ஒரு தொகுதி இருக்குது, அறிந்து ஊ வந்திருக்கு, அறிக காவன் வந்திருக்கு. ஓகேங்களா. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அறிந்து அப்படின்றப்ப ஏதோ ஒரு வினையை வச்சு முடிகிற எச்சம் தான் வந்து வினை எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, ஒலி வேறுபாடு அறிந்து சரியானவற்றை தேர்வு எழுதுக. அப்போது ஒன்று சவுண்டு வச்சு சொல்லலாம், இன்னொன்று வந்து அதோட மீனிங் வந்து மாறுற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் ஒரு கொஸ்டின் கேட்கலாமா, டேஷ் மீன் பிடிக்காது. அப்போ எங்கே மீன் பிடிக்கக்கூடாது, ஏரியில். மேலே இருக்கிறத பாருங்கள் ஏ அப்படி போட்டிருக்காங்களா, எரியில் எரியில் அப்படின்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஏரியில். இதெல்லாம் ஈஸி, இதெல்லாம் நீங்களே பார்த்துப்பீங்க. சாரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், அதே தான் மேலே கேட்ட மாதிரியே இந்த இதில் பார்த்தீங்கன்னா 3 கேட்டிருக்காங்க. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் தேர்க அப்படின்னு சொல்லிட்டு தாலி தாழி தாலி. இப்போ இது எல்லாத்துக்கும் என்ன மீனிங்ன்றது இதெல்லாம் நமக்கு ஈஸியானதான், நீங்கள் அதுக்கான வேர்டிங்கை வச்சு நம்ம இது கண்டுபிடிச்சி எழுதிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொன்று இப்போ பாருங்கள், பின் வருணவற்றுள் தவறானவற்றை தேர்வு செய்க. கம்பர் தேரவிந்தூரில் பிறந்தவர். கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதகாதி. சரஸ்வதி அந்தாதியை இயற்றியவர் கம்பர். கம்பரது காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. அப்போது இது எல்லாமே வந்து கம்பர் அப்படின்றனா நம்ம கொடுத்துருக்க ஒரு 5-6 டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆத்தரை பற்றி எல்லாமே நம்ம படிச்சிருந்தா மட்டும்தான் இதுக்கு ஆன்சர் எழுத முடியும். நீங்கள் சொல்லுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கம்பரை ஆதரித்த வள்ளல் யார், ஆன்சர் இதுக்கு என்ன வரும் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா. கம்பர் வந்து எங்கே பிறந்தாரு, தேரவேந்தூரில் தான் பிறந்தார், அது எல்லாருக்குமே தெரியும். அவர் என்ன பண்ணார், அவர் இயற்றிய நூல் தான் வந்து சரஸ்வதி அந்தாதி. அவரது காலம் வந்து கிபி 12ஆம் நூற்றாண்டு.
கம்பருக்கு ஒரு பெயர் காரணம் என்ன சொல்லுவாங்க, கையில் கம்பு வச்சிருந்தனால அவர் கம்பரா, இல்லை அவருடைய பெயரே கம்பரா அப்படின்றது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் காரணமும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போது கம்பரை ஆதரித்த வள்ளல் யார்? கீழே வந்து யாருன்னு ஆன்சர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷனில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகுமா மிகாதா, சில இடங்களில் வரும் சில இடங்களில் வராது. அப்போ இது வந்து வல்லின சொற்கள் மிகும் மிகாது அப்படின்றதுக்கு வந்து நிறைய வந்து இது இருக்கு, ரூல்ஸ் மாதிரி. மேக்ஸில் எப்படி வந்து ரூல்ஸ் இருக்கோ அந்த மாதிரி வந்து இதுக்கும் வந்து எல்லாத்துக்குமே வந்து ரூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ அதை வச்சு வந்து வல்லினம் மிகும் மிகாது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாருக்குமே இதை நிறைய முறை படிச்சிருப்பீங்க. சால தவ அதுக்கு முன்னாடி வந்து வல்லினம் மிகும் அப்படின்ற வேர்டிங்கை வந்து எல்லாருமே ஈஸியாகவே படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் கொஷின், பொருந்தா இணையை சுட்டுக. குறிஞ்சி, அதாவது இப்போ இதிலிருந்து நீங்கள் எல்லாமே வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ என்னென்ன எந்தெந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்றது உங்களுக்கு இப்போ இதை பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு தெரியுதா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இதுதான் வந்து அடிக்கடிக்கு நம்மளை கேட்குறதுலேயே அதிகமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். ஓகேங்களா? இப்போ இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் இதுக்கான மீனிங் வந்து நமக்கு எல்லாமே கரெக்டாக தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் வந்து இதுக்கான ஆன்சரை வந்து நம்மளால ஈஸியாகவும் எழுத முடியும். அதே மாதிரி இதுக்கு நிறைய ஷார்ட்கட் வச்சும் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் வந்து ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் வந்து இது ஈஸியாகவும் அமையும். ஓகேங்களா? நீங்கள் இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் இதுக்கு வந்து யார் யார் என்னென்ன மீனிங் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா? நான் சின்னதாக சும்மா, அதாவது ஈஸியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றதுக்காக வந்து சிலது வந்து எப்படி சொல்கிறது, சில நம்மளே வந்து சில வேர்டிங்ஸுக்கெலாம் வந்து சில மாதிரி ஒரு மீனிங் வச்சுக்கிட்டா மட்டும்தான் இது எல்லாமே நமக்கு எக்ஸாம் ஹாலில் ஞாபகம் வரும். ஆமாம் தானே? இப்போது நாங்கள் என்ன படிக்கிறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம் இது எல்லாத்துக்குமே வந்து ஒன்னொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மீனிங் மாதிரி வச்சுப்போம். இல்லைன்னா ஏதோ ஒரு கமெண்ட் மாதிரி கொடுத்துப்போம். ஓகேங்களா? குறிஞ்சினா இப்படி இருக்கும், முல்லைனா இப்படி இருக்கும், மருதம்னா இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் ஒவ்வொரு மீனிங் வச்சுப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, குறிஞ்சிப்பூ மோஸ்ட்லி எங்கே பூக்கும்? மலையில் தான் பூக்கும். ஓகேங்களா? குறிஞ்சிப்பூ எங்கே பூக்கும்? மலையில் தான் பூக்கும். அப்போ மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. நெக்ஸ்ட்டு முல்லை, காட்டு முல்லை நல்லா இருக்கும். என்ன முல்லை நல்லா இருக்கும்? காட்டு முல்லை மட்டும்தான் நல்லா இருக்கும். ஓகேங்களா? அப்போது முல்லை அப்படின்னாவே எந்த முல்லை? காட்டு முல்லை. காட்டு முல்லைன்னா காடும் காடு சார்ந்த பகுதியும் தான் வந்து முல்லை. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? குறிஞ்சிப்பூ எங்கே பூக்கும்? மலையில் தான் பூக்கும். அப்போ மலையும் மலை சார்ந்த இடமும். முல்லை பார்த்தீங்கன்னா காட்டு முல்லை சூப்பராக இருக்கும். அப்போ காடும் காடு சார்ந்த இடமும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மருதம், இந்த தம் எங்கே அடிப்பாங்கன்னா வயலில் தான் அடிப்பாங்க. எதுக்காகனா எதுவும் வந்து விலங்குகள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு டம்னு அடிப்பாங்க. அந்த காலத்தில் விலங்குகள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு டம் எங்கே அடிப்பாங்கன்னா வயலில் மட்டும்தான் அடிப்பாங்க. ஸோ மருதம் தம்முன்னு எங்கே அடிப்பாங்க? வயலில் மட்டும்தான் அடிப்பாங்க. அப்போ வயலும் வயல் சார்ந்த இடமும். ஓகேங்களா? கொஞ்சம் சில்லியாக தான் இருக்கும், இருந்தாலும் வந்து நமக்கு ஏதோ ஒன்று ஞாபகம் வரணும் எக்ஸாம் ஹாலில். ஓகேங்களா? நீங்கள் இந்த ஷார்ட்கட் வச்சு ஒரு 2 முறை சும்மா அந்த ஷார்ட்கட்டை நீங்கள் சொல்லி பாருங்கள், எக்ஸாம் ஹாலில் மறக்கவே மறக்காது. எனக்கு இது ரொம்ப கை கொடுத்துருக்கு. ஒன்றுமே தெரியாத பட்சத்தில் நம்ம இந்த கொஷின் பார்க்குறப்போ ஓகே நமக்கு தெரிஞ்சிருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை பூஸ்ட் பண்ணால் மட்டும்தான் எல்லா கொஷினும் மைண்டில் ஞாபகம் வரும். நீங்கள் எடுத்த எடுப்புலேயே வந்து தெரியாத கொஷினை பார்த்துட்டு ஐயோ எனக்கு இதெல்லாம் தெரியவே இல்லை, எனக்கு மொத்தமே மறந்து போச்சுன்னு நினச்சிங்கன்னா மொத்தமே மறந்து தான் போகும். ஓகேங்களா? ஸோ எது ஈஸியாக இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெய்தல். இப்போ பார்த்தீங்கன்னா நெய்யுதல், இந்த இடத்துல நெய்தல் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா கடலும் கடல் சார்ந்த இடமும். கடலில் தான் வந்து நெய் எடுத்துகிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. கடல் மேலே தான் வந்து நெய்யை சுமந்துட்டு வராங்க. நெய் எங்கேருந்து வருதான்? கடல்லேருந்து வருது. அப்புறம் சில பேர் கேட்காதீங்க, நெய் எங்கேருந்து வருது, கடல்ல இருந்தா வருது, நீங்கள் என்ன இப்படிலாம் சொல்கிறீங்களேன்னு கேட்காதீங்க. சும்மா ஜஸ்ட் நம்ம வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று. இப்போ குறிஞ்சினாவே மலையில தான் பூக்கும், அப்போ அது மலையும் மலை சார்ந்த இடமும் முடிஞ்சிச்சு. முல்லைனாவே காட்டு முல்லை தான் சூப்பராக இருக்கும், அப்போ காடும் காடு சார்ந்த இடமும். மருதம் அப்படின்னாவே தம்னு வயலில் தான் அடிப்பாங்க. ஓகேங்களா? நெய்தல்னாவே எங்கே வரும்? எதில் வரும்? கடலில் இருக்கக்கூடிய நெய் தான் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? அதில் தான் வந்து நெய் மீன்லாம் கிடைக்கும். ஓகேங்களா? கடலில் மட்டும்தான் நெய் மீன் கிடைக்கும். அப்போ நெய்தல் வந்து கடலில் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் இருக்கிறது ஒன்றே ஒன்று பாலைனாவே மணல், அது எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா?
பாலைனாவே மணல். இப்போ இதை படிச்சிட்டிங்களா? இப்போ இந்த யாமம், மாலை, நண்பகல், ஏற்பாடு இது எல்லாமே வந்து என்னது? சிறுபொழுது. அப்போ பெரும்பொழுதுன்னு ஒன்று இருக்கும், சிறுபொழுதுன்னு ஒன்று இருக்கும். ஓகேங்க தானே? எது எது பெரும்பொழுது, எது எது சிறுபொழுது அப்படின்றதையும் நம்ம கற்றுக்கணும் தானே? நெக்ஸ்ட் பாருங்களேன். இப்போ குறிஞ்சி. குறிஞ்சி பூ எப்போ சொன்னேன்? நடு ஜாமத்தில் மலை காட்டில், அதாவது குறிஞ்சி அப்படின்றது ஆல்ரெடி நம்ம என்ன சொன்னோம்? குறிஞ்சி பூ எங்கே பூக்கும்? மலையில தான் பூக்கும்னு சொன்னேன். அந்த மலையில எப்போ பூக்கும்னா நடுஜாமத்தில் தான் பூக்குமா. அப்போது யாமம், ஜாமம் தான் வந்து நம்ம யாமம் சொல்கிறோம். ஓகேங்களா? குறிஞ்சி எங்கப்போ பூக்கும்? நடுஜாமத்தில் தான் வந்து மலையில் பூத்துருக்கும். ஓகேங்களா? அப்போது குறிஞ்சினா யாமம். அது கரெக்டுங்களா? கரெக்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, முல்லை. முல்லை என்ன பண்ணுவோம்? மாலையாக கட்டிப்போம், முல்லை மாலை. ஓகேங்களா? முல்லை எங்கே வருது சொல்லுங்க? முல்லை வந்து எங்கே பூக்குது? காட்டில் பூக்கிற முல்லையை மாலையாக தொடுப்போம். அப்போது அதோட சிறுபொழுது என்ன? மாலை. ஓகேங்களா? ஒவ்வொன்றுத்துக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும்போது ஈஸியாக வந்து கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெய்தல். நெய்தல் அப்படின்னாவே என்ன பண்ணணும்? நெய்னாவே ஏதோ ஒரு ஏற்பாடு செஞ்சு தான் ஆகணும். ஒரு நெய் வேணும் அப்படின்னாவே அதுக்கான ஏற்பாடு ப்ரிப்பரேஷன் பண்ணால் மட்டும்தான் நெய் கிடைக்கும். எப்படி கடலில் இருக்கிற நெய் கிடைக்கணும் அப்படின்னீங்கனாவே ப்ரிப்பரேஷன் பண்ணணும். இல்லை நெய்க்கு பதில் நெய் மீன் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா கூட நெய் மீன் குழம்பு செய்யணும்னா கண்டிப்பாக ஏற்பாடு செஞ்சு தான் ஆகணும். ஓகேங்களா? அதில் இருக்கக்கூடிய வேர்டிங்கு கொஞ்சம் நமக்கு முன்ன பின்ன மாற்றிப்போம். ஏற்பாடு, நான் வந்து ஏற்பாடுன்னு சொல்கிறேன், இங்கே வந்து ஏற்பாடுன்னு இருக்கும். ஓகேங்களா? பாலை. பாலைனாவே என்னது? நண்பகல். அப்போது இந்த இடத்துல நண்பகல் வந்திருக்கு பார்த்தீங்களா? பாலே தான் வந்து மணல் நிறைய இருக்கும், மணலாக இருக்கும். அந்த மணல் தான் சூடு அதிகமாக இருக்கும். அப்போ அதுதான் வந்து நண்பகலாகவே இருக்கும். பாலைக்கு தான் நண்பகல். அப்போ மருதம். மருதத்துக்கு என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? தம் தம் எங்கே அடிக்கிறோம்? வயல்வெளியில். வயல்வெளியில் தான் என்ன இருக்கும்? கரை இருக்கும். என்ன கரை? வைகரை. வயல்வெளியில் தான் கரை இருக்கும். என்ன கரைனா? வைகரை. ஓகேங்களா? வைகரை. அப்போது மருதம் அப்படின்றதுக்கு என்ன சிறுபொழுது? வைகரை. ஓகேங்களா? இது மாதிரி பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள். நம்ம இதில் இருக்கக்கூடிய எல்லாமே இதே மாதிரி தான் வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இது எல்லாத்துக்குமே வந்து இதே மாதிரி தான் நான் ஷார்ட்கட் வச்சு படிச்சிருக்கேன். பெரும்பொழுதாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? இதில் வரதே வந்து பெரும்பொழுது ஒன்று வரும். நெக்ஸ்ட் வந்து மாதங்கள்லாம் வர மாதிரி வரும். டைமிங் வரும். காலைனா என்ன, நண்பகல்னா என்ன, யாமம்னா என்ன அப்படின்ற ஒரு டைமிங்கும் வரும். ஓகேங்களா? இதுக்கும் வந்து நிறைய வந்து இது வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இது ஈஸியாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர் யார்? இப்போ இதை பார்த்தீங்கன்னாவே நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா ஆறுமுக நாவலர். அப்போ அது வந்து ஒரு இந்த கொஷின் நான் படிக்கிறப்ப நான் என்ன பண்ணேன்? ஆறுமுக நாவலர் அது வந்து எப்படின்னு தமிழ் பெயர் தானே, அது கிடையாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜோசப் கன்ஸ்டான். இவர் யார் இவர் யாருன்னு தெரியாமே இருந்தப்போ ஜியு போப் கண்டிப்பாக அவர் அங்கேருந்து வரல, அவர் ஐரோப்பிய சைட்லேருந்து தானே வந்தார். அப்போ அவர் வந்து எப்படி அமெரிக்கா போயிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா ஒரு ஷார்ட்கட் வச்சு படிக்கிறது தான். ஓகேங்களா? இது வந்து ஜேம்ஸ் பிராங்கா. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி தான் நீங்கள் எந்த யாரை படித்தாலும் சரி, அவங்க எந்த ஊர்லேருந்து வராங்க, எப்போ வந்தாங்க, ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்ற ஒன்னொன்னுத்தையும் நீங்கள் படிச்சுக்கிட்டா மட்டும்தான் வந்து, அதாவது படிக்கும்போது சும்மா ஒரு கதை மாதிரி நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா மட்டும்தான் எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு அதெல்லாம் ரீகால் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க. எப்போ பாரு இந்த கொஸ்டின் கேட்டே இருப்பான். ஆனால் வந்து ஈஸியாகவும் கொலப்ஸும் ஆகும். இந்த கொஸ்டினும் இன்னொரு கொஸ்டினும் வந்து முன்ன பின்ன மாற்றி மாற்றி கேட்குறப்ப நிறைய டைம் ஸ்டார்டிங்கில் வந்து நான் இப்போ வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஓகே இந்த கொஸ்டினா இதுதான் ஆன்சருன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் ஸ்டார்டிங்கில் இந்த கொஸ்டின் பார்க்கும்போது ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகும். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேண்டிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? ஓகேங்களா? வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட பெருமையை பறைசாற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க. பாவலேறு பெருஞ்சித்திரனார். கீழே பார்த்தீங்கன்னா பெருங்குன்று கிழார். ஒரு முறை என்ன பண்ணாங்கன்னா பாவலேறு கொடுக்காம வெறும் பெருஞ்சித்திரனார் கொடுத்துருந்தாங்க. கீழே பெருங்குன்று கிழார்னு கொடுத்துருந்தாங்க. கீழே பெருநாவலர் கொடுத்துருந்தாங்க. அப்போ பாருங்க பாவேந்தர் பாரதிதாசன். ஏன்னா பாரதிதாசனும் வந்து தமிழை பற்றி நிறைய பேசியிருக்காரு. ஓகேங்களா? அப்போது நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸை வந்து திடீர்னு பார்க்கும்போது வந்து அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் அப்போது ஒன்னொன்றுத்துக்கும் ஏதோ ஒரு வேர்டிங் வச்சு நீங்கள் அதுக்குள்ளே ஏதாவது ஒரு பூஸ்ட் மாதிரி நீங்கள் ஒரு கதை மாதிரி நினச்சிக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் இது எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யாரு? பாவலேறு பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா? சித்திரா வச்சு தான் அவர் எல்லாத்தையுமே தமிழை பற்றி பேசியிருக்காரு அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ஷார்ட்கட் மாதிரி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என்ன கூறியவர் யார்? அதாவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் புதுக்கதைகள் சிறு கவிதைகள் அந்த டாபிக்ஸில் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய தொடரும் செய்யுளும் செய்யுளறிக, அதே மாதிரி யார் யார் கொடுத்துருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்றதுலையும் வந்து இந்த மாதிரி மீனிங்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள், அடைமொழியால் குறிக்கப்பெறும் சான்றோர்கள் அப்படின்ற டாபிக்லையும் இது வந்து கவர் ஆகும். சிறுகதைகள் அந்த டாபிக்ஸ்லையும் வந்து இது கவர் ஆகும். ஓகேங்களா? கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதுமை பித்தன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சாரதாவின் நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஆனால் அது வந்து சுரதாவின் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமே சுரதா நூலோடையும் கொடுத்துட்டு அதில் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது வந்து 6th வருதுங்க, தேன்மொழி. ஓகேங்களா? தேன்மொழி. நெக்ஸ்ட் பாருங்க. சித்தர்களில் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார்? இது வந்து சித்தர் பாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுலையும் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? அந்த இடத்துலயே வந்து ஆதி சித்தராக இருப்பவர் யார் அப்படின்ற ஒரு வேர்டிங் அந்த லைன் வரும். பாம்பாட்டி சித்தர், திருமூலர், போகர், கோரக்கர் இவங்க எல்லாமே வந்து சித்தருங்கிறது தான். அதில் யார் ஆதி சித்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமூலர். எப்பவுமே திருமூலர் தான் ஃபர்ஸ்ட் வருவார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. செங்கீரை பருவம் பிள்ளை தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறது? அப்போ பிள்ளை தமிழோட எல்லா பருவத்தையும் நம்ம படிச்சாதான் செங்கீரை பருவம் எந்த பருவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கான ஷார்ட்கட்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ வீடியோ லென்த்தாக போயிடும். இப்போ செங்கீரை பருவம் பிள்ளை தமிழ் எந்த பருவம்னா 2ஆம் பருவம். நெக்ஸ்ட் பாருங்க. தாயுமானவர் ஆற்றிய பணி எது? தாயுமானவர் வந்து யார்கிட்ட அரசு கணக்கராக இருந்தாங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஓகேங்களா? அரசு கணக்கர், தட்டச்சு பணியாளர், பத்திரிகையாளர், இசைப்பணியாளர். அப்போ அவர் வந்து அரசு கணக்கர் தான். ஆனால் தாயுமானவர் யார்கிட்ட அரசு கணக்காளராக இருந்தாங்க அப்படின்ற செக்ஷன்ஸும் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி டெய்லி ஒரு 20 கொஷின்ஸ் 25 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னாவே ஓரளவுக்கு தமிழ் வந்து ரீகால் பண்ண மாதிரியும் இருக்கும். நம்ம படிச்சுட்டு அந்த கொஷின்ஸை இப்போ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்லோ மோடில் வச்சுக்கூட ஒரு 2 முறை பார்த்துட்டு தேர்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த 20 கொஷின்ஸும் மைண்டில் அப்படியே இருக்கும். ஒருவேளை நம்மளுடைய குட் லக் இதில் இருக்கக்கூடிய ஒரு 2-3 கொஷின் ரிப்பீட்டட் ஆனால் கூட நமக்கு ஈஸி தானே. ஸோ இதில் இருக்க இதே மாதிரி டெய்லி ஒரு 20 கொஷின்ஸ் வந்து நம்ம போட்டுகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? நீங்களே வந்து இது மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் ஏதாவது கிடச்சிச்சின்னா அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை வச்சு அந்த டாபிக்ஸ் எல்லாமே ரீகால் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா? அப்போ தான் வந்து தமிழில் ஈஸியாகவும் இருக்கும், சிலபஸையும் சீக்கிரமாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். சட்டுன்னு உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு இடத்துல டவுட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சித்தர்களின் ஆதி சித்தர் ஒருவேளை பாம்பாட்டி சித்தராக இருப்பாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா உடனே அந்த இடத்துல அந்த புக்கை எடுத்து வச்சு அதை ஃபஸ்ட்டு அங்கேயே நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு அந்த கொஷின்ஸ் எதுவுமே மறக்காது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம இந்த டைம் பார்த்தீங்கன்னா 20 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த பாருங்கள் கொஷின் பேப்பர் சிசிபியில் 2020க்கு. ஓகேங்களா? 20 தமிழ் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பின்னாடி இல்லை, இன்னும் 20 கொஷின்ஸ் அப்படியே கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் தமிழ் பார்க்கலாம், இன்னொரு வீடியோவில் மேக்ஸிமம் பார்க்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம நிறைய கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ண ஈஸியாகவே முடியும். ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.